சாமி இது சிவகாரதிங்க, கடவுள் மாதிரிங்க. இது வைத்தியருக்கு கொண்டு போகிறேன் மருந்துக்கு. அது ரொம்ப சோகம் இல்லை. அந்த இப்போ எப்படி இருக்குமா? நல்லா இருக்குல்ல. இன்னும் 2-3 மாதம் சாப்பிட்டா திரும்ப வராது. நல்லா பூர்ணமாக குணமாயிடும். குணமாயாச்சு. இப்போ கூட வராமல் இருக்க வேண்டி இன்னும் கொஞ்சம் எடுக்கிறோம். தமிழில் புற்றுவியாதின்னு பேர், இந்த அலோபதியில் கேன்சர் கேஸ்ன்னு பேர். இது காலையில் ஒரு போட்டணும், சாயந்தரம் ஒரு போட்டணும், சாப்பாட்டுக்கு முன்னே எழுதியிருக்கேன். சரி. அதோட ஒவ்வொரு மாத்திரையும் எடுத்துக்கணும். தேனில் இது தேனில் சாப்பிடணும், மாத்திரை வெந்நில எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல. அவ்வளோதான். வாதம் தண்ணி, நீர், தண்ணி சத்து. பித்தம் அக்னி, உஷ்ணம். அது காமால சம்பந்தப்பட்டது. அதே நேரம் பித்த நீர் உடம்புக்கு வேணும். அது இருந்தால் தான் ஜீரணசக்தி உணவு, நெருப்பு சம்பந்தப்பட்டது. அது கூடினாலும் தோஷம் செய்யும், குறைஞ்சாலும் தோஷம் பண்ணும். வாதம் தண்ணி, குறைஞ்சாலும் தோஷம் பண்ணும், கூடினாலும் தோஷம் பண்ணும். ஸ்லேர்பனம், கபம், காற்று, கூடினாலும் தோஷம் செய்யும், குறைஞ்சாலும் தோஷம். வாதம் 1, பித்தம் 6, ஸ்லேர்பனம் கால் தான் சுக சரீரம். மிகுந்தும் குறையிலும் நோய் செய்யும். இந்த நாடி கூட குறை வந்தால் வியாதி வரும். சுக சரீரத்துக்கு வாதம் 1, பித்தம் 6, ஸ்லேர்பனம் கால், அது சுக சரீரம். இது கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி தான் அடுத்த கையும். வாதம் இதில், பித்தம் அடுத்த நரம்பு, ஸ்லேர்பம் அதுக்கு இந்த நரம்பில், மூணு பேரில் 3 நரம்பில் தான் வாத பித்த தொந்தங்கள் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி பயந்தால், பித்தத்தில் அதிகம் வந்தால், இதில் இன்னைக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, மனபயம், மெண்டல் வரக்கூடியதெல்லாம் இந்த குருநாடி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இது குருநாடின்னு பேர். அதே மாதிரி நகம், நகத்தில் பார்த்தா இரத்த விருத்தியும் வாத பித்த தொந்தங்களில் உள்ள சாதெல்லாம் இதில் கண்டுபிடிச்சிடலாம். வாத சரீர நோயாளிக்கு இதில் கருப்பு ஷேட் அடிக்கும். பித்தம் சம்பந்தப்பட்டுட்டால் மஞ்சள் கலர் நகத்தில் அடிக்கும். ரத்தம் குறைஞ்சி போனால் வெள்ளை அடிக்கும். கபமும் சிலேர்புறமும் வெள்ளை அடிக்கும். கண்ணாடி எடுங்க. இதே மாதிரி கண்ணுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு. தானான கண்களெல்லாம் உருண்டங்கை திட்டமன் வெளுத்தங்கை இருக்குமானால் ஊனாக உடலுக்கு பிழைன்றான் உறுதியுடன் மரக்கிளை சென்று இருக்கலாமே. கண்ணில் இன்னென்ன வந்தால் இன்னென்ன வியாதி வரும்னு கணக்கு. அதுக்கு செய்யுள். தானான கண்கள்லாம் உருண்டங்கை திட்டமுடன் வெளுத்தங்கை இருக்குமானால் ஊனாக உடலுக்கு பீடை உண்டாகும் உறுதியுடன் மனக்கிளேசம் என்று உரைக்கலாம்னு கண்ணை பார்த்து வியாதி கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி தான் சித்தாவில் நூல்கள் செய்திருக்காங்க பெரியவங்க, சித்தர்கள், ஞானிகள். இவருக்கு இந்த நீர் போகாம நீரடைப்பு,
இந்த யூரின் போகாமல் விளையுது. அதுபோக நரம்பு பலகீனம், இதெல்லாம் கண்டு அதுக்கு மருந்து கொடுக்குறோம். அது ரோகத்துக்கு இல்லை, மருந்து உடல் சரீரத்துக்கு உடம்புக்கு வைத்தியம் பண்ணும். இது ஒரு 40-50 நாளில் நல்லா ஆகிடும். 1 மாதம் 2 மாதத்தில் நல்லா ஆகிடும். சித்தா வந்து செந்தூரம், பஸ்பம், சூரணம், விசுவனங்கள் இந்த மாதிரி சித்தாவில் தயாரிக்கக்கூடிய மருந்துகள். சாமி மூலிகை கொண்டு வந்திருக்கிற சாமி. இப்படியா என்னென்ன இருக்குது? இது வந்து வருங்கால டாக்டர் என்னோட மகன். காட்டு பாலை கிழங்கு இது பரவாயில்ல. வந்த நேரத்துக்கு அதே எதையும் பிடிக்கிற கால் இருக்குது பாரு, காய் அதான் நாட்டு பாவல், இந்த நாய்ப்பாகல். இது முத்திரைக்கு. இது வந்து ஆடுதண்டா பாலை. சமஸ்கிருதத்துல ஆடுதோட நிஜமாரு. இது வந்து நீலின்னு பேர் கேட்டியா, விஷ முறிவு. இது வந்து தும்பை கேட்டியா, இது தும்பை. இது வந்து இந்த இம்பூரல். இம்பூரல் செடி இருக்க இருமியன் சாவானே. இருமல் ஏன்னா சாவுறான்? இம்பூரல் செடி இருக்கச்சுல. As per Ayurvedic principle, everything in the universe is medicinal. Plants are being, or I mean medicinal plants, are being explained by way of Ayurvedic principles and Ayurvedic philosophy. For Ayurveda, everything in and around us are one and single existence. The microcosm, the body within which we are living, or all the living being, and the macrocosm around us are part of one unit. And the role of physician is merely a role of a conveyor belt between these two, where he is actually doing, he may be processing something so that the body can easily assimilate. Other than there is nothing he is doing other than substituting things which are lacking within the system by things that are available externally. This is in nutshell the basic principle or approach of Ayurveda towards health. இதை ஒரு 5 நாளைக்கு கொடுத்துட்டு அந்த மருந்து 2 நாள் கொடுக்கலாம். இது 5 நாள் கொடுத்து எனக்கு ஒரு என்ன கேட்டுக்கோ. 10, 11, 10 இங்கே இருக்கேன். 10ஆம் தேதி ஃபோன் பண்ணு. கூட்டு போகலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன வியாதி தொந்தரவு வந்தது? ஆரம்பத்தில் கண்ணு தொந்தரவு, பிளட் சுகர் இருந்ததுனால. இவங்க இந்த கேஸை பார்ப்பாங்க. என்னோட மனைவி, ஒய்ஃபு, இவங்களும் பாரம்பரியமாக எங்கள் கூட இருந்தே படித்ததுனால, ஒரு 25 வருஷம் கூட இருந்தே படித்ததுனால அவளும் இந்த கேஸ் எல்லா கேஸும் தனியே பார்க்க முடியும் அவளுக்கு. இது பாரம்பரியமாக நான் எங்கள் அப்பாட்ட படித்தது, அவங்க அப்பாட்ட படித்தது. அதுக்கு முன்னால் அவங்க அப்படி ஒரு 14 தலைமுறையாக பாரம்பரியமாக வந்தது. என்ன செய்ய கேளு, என்ன செய்யுது சத்தமாக கேளு. கண் தொந்தரவுமா? சரி, எத்தனை நாளாக இருக்கு? 2-3 வருஷமா இருக்குங்க. சரி. அதாவது ரெட்டினாவில் வந்து நரம்பு மண்டலத்தில் பழுதாயிடுச்சு, அதனால அது ரெக்கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் முத
எங்கள் அண்ணன் எல்லாரும் போய் கேட்கும், பொண்ணு கேட்கும். அதே பிறகு இங்கேருந்து வந்து பார்ப்பாங்க, அங்கேருந்து வந்து பார்ப்பாங்க. அதே பிறகு கல்யாண தேதி முடிவு பண்ணி பண்ணுறது. அப்படி சொல்லு. வந்து ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்ட உடனே ஓரளவுக்கு கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்கிறதோட சின்ன வயசுல இருந்த மெமரி பவரையும் அது கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி, அதாவது நான் சின்ன ஏஜில் படித்த அந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு நல்லாவே வந்துடுதுங்க. இவருக்கு கண்ணில் வியாதி வர காரணம் ஆரம்பத்தில் பிளட் சுகர் இருந்தது. தமிழில் இனிப்பு மேகம். அந்த இனிப்பு மேகம் வந்தோன்னா கண்ணு நரம்பெல்லாம் பாதிச்சு கண்ணு பார்வை மங்கிட்டுது. I am practicing Ayurvedic ophthalmology, which is one of the 8 branches described in Ayurveda. The 8 branches you can say Kaya, Bala, Graha, Urdhvanga, Shalya, Damshra, Jara and Vrisha. That is general medicine, pediatrics, psychiatry, toxicology, geriatrics, etc. etc. Here the ophthalmology comes in the branch of Urdhvanga Chikitsa. Urdhvanga means the above the neck. The main difference between, just for a comparable study, we can say that within the modern ophthalmology and Ayurveda, it is entirely in different aspects. That is, one modern ophthalmology mainly works in surgical specialties, more of surgeries are there, and whereas in Ayurveda it is of medical management session. For example, Tarpana. Tarpana is the treatment which gives satisfaction to the eyes, which strengthens the eyes. Generally, almost every diseases in the eye, the treatment Tarpana is prescribed or advised. If you take the case of diabetic retinopathy, it's a patient who has got diabetes for more than 10 years. He had lost 80% of vision and he was not able to work in the bank. This diabetic retinopathy affects the retina, the back screen of the eye, where the images fall and we are able to see. That retina has been leaked out by a yellow fluid. In modern medicine, they look upon to arresting it through laser treatment, laser photocoagulation. What does the laser treatment do? It just simply closes the leak. It does not look into the prevention of the, or to prevent the further leakage which may take place in the future. In that case, when we look into that through the angle of Ayurvedic science, there are excellent medications to remove the cause of this disease by which this leakage takes place in the blood. So one reason we know that it's diabetes. Another reason there is incorporated is Pitta dosha. When there is an imbalance in the Pitta dosha, the fluidity of the blood increases. So along by treating the diabetes from the root cause, this Pitta dosha is also been controlled by proper anti-Pitta drugs, which subsides or which brings back the harmony of the dosha. So these therapies and treatments had given tremendous result in the patient. He is attending the office even late evenings, and now the patient is able to come alone without any help of any people, which was not imaginable when he had the problem. Ναι, καλησπέρα, ιατρή Κωσόπουλο. Πώς μπορώ να σας βοηθήσω, παρακαλώ? How does it work? And why does it work? This is the question one faces when you look at all these treatments. To look at it, I think the best is to go to the principle of Ayurveda,
And the basic principle is what they call tridosam. Tridosam is described as the three energies that guide health and disease. These three dosas are called Vayu, or air dosa, Pitta, or fire, and Kapha, or water energy. And the basic qualities they have is Chala, or movement, for the Vayu element. It is Ushna, or heat, for the Agni dosa. And it is Dravya, or fluidity, for the Kapha. Good, that is good, normal. If one hears these three words like movement, fluidity and heat, what would one think? How would one look at it? They sound like totally non-scientific words that have no connection with our modern world. If one takes the word Pitta, or fire, it relates with heat and it relates as well with form, or rupa. If you look scientifically how form has been generated, we have to go back to the beginning of the creation of a human being in scientific terms. Semen and ovum comes together, and from these initial chemical reactions, through the formations of proteins that are structural, we start having a form. So, if you see a human face, it is the product of Pitta. ಮನೆಗೆ ಇದ್ದಾಳೆ. ನಾವು ಸಂತೆ ತಿರ್ತಾ ಇದ್ವಿ. ದೂರಿಂದ ಕುತ್ಕೊಂಡೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಅದನ್ನೆಲ್ಲ ಅನ್ಭವ ನನ್ನ ಅಜ್ಜಿ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾಳೆ. ಅದೇ ಅನುಭವ ತಿಳ್ಕೊಂಡು 18 ವರ್ಷ ಚಿಕ್ಕದು. ಯಾಕಂದ್ರೆ ಡಿಲಿವರಿ ಆಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಸೋದೆ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ನೀಡಿ ಒಂದು ಸರಿ ಆಗ್ಬೇಕು, ನೆಟ್ಟಗಾಗಬೇಕು, ಸುತ್ತಾಗಬೇಕು ಮಗು ಅಂತ ಮಾಡೋದು. ಗಟ್ಟಿ ಆಗಬೇಕು ಜೀವದಲ್ಲಿ. ಆ ಚಿಕ್ಕದೇ ಮಾಡಿ ಹಾಗೆ ನೀರು ಹೊಯ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಚೊಟ್ಟಪಟ್ಟ ಆಗ್ಬಿಟ್ಟು ಅಂತ. ಬಾಣಂತಿಯರಿಗೆ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ತಿಕ್ಕಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಮೈ ಕೈ ನೋವು ಹೋಗಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಬಂಡಿಯೋ ನೊಂಜಿ ಇರೋದು ಇದೆಲ್ಲ ಆ ನೊಂಜಿ ಕೊಟ್ಕೊಂಡು ನೀರು ಹಾಕೋಕೆ ತಲೆ ಸ್ನಾನ ಮಾಡೋಕೆ ಮೀಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ನಾವು. ನೊಂಜಿ ಕೊಟ್ಕೊಂಡು ಆ ಬೇವಿನ ಎಣ್ಣೆಯೋ ಮತ್ತೆ ಇದು ಕಾಜಿ ಕಷಾಯ ಕೊಟ್ಕೊಂಡು ಸ್ನಾನ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಕಾಜಿರ್ಗಿ ಅಂತೀವಿ, ಅದ್ರ ಕಷಾಯ ಮಾಡಿ ಕೊಡೋದು. ನನ್ನ ಕಡೆ ಆಸ್ಪತ್ರೆದಾಗ ಹೋದರೆ ಇದು, ನನ್ನ ಕಡೆ ಇದ್ದಾರೆ ಗಟ್ಟಿ ಹಸು ಎಮ್ಮೆ ಎಲ್ಲ ನೀವು ನನ್ನ ಸುಳ್ಳಾರ ಕೇಳಿ. ರಸೋ ಗಂಧಶ್ಚ ತದ್ಗುಣಾ Now I am applying this oil. This oil, the nerve tissue, bone tissue, nerve tissue, all tissues will become loose. Sit,
The height also will improve. The length of the hands and legs will also be straightened. If there is more pain, take it like this. After 6 months only is a growth. Is some little day by day is very short coming, and the leg also some cross will be there. But that I showed some doctor, English medicine doctor. Yeah, I took English medicine, but some doctor he said this is not curable for this English medicine. After 2 days I came back here. I met Arjun doctor. Doctor said this is curable. Every day they are feeling this happen like this. In future, what they are going to do? Suppose my wife, myself will be there, is okay, no problem. After my death, who will see that this and all? Some little better day by day, they get a good result. Definitely, I am faith. Now this kind of childs, this kind of people, definitely this is curable by Ayurvedic medicine. Okay. Josh, you can come and sit down. So how is life? Life is good? How was better. your trip in the States? Tiring. Tiring. Okay, now let's have a look at your pulse for a second. Just give me your hand. Well, basically, I'm an executive in a company. The hours are nevertheless very, very stressful. This usually has and has had in the past a very negative effect on my migraine headache. So, George, if you compare how things have been in '97, when we first met in October, what percent would you say things are better now? I would say I had in '97 about an average of 4 to 5 headaches a week. Now I would say that roughly I have 1 headache in 2 weeks. So I would say we have, over 90% success. While natural medication, in cooperation with a little bit of yoga exercises and relaxation, really seems to be the answer for me. Let's go to the other dosa, what they call kapha. Kapha has a very traditional description in Sanskrit. Guru manda, like heavy and slow. And then slaktsna, like smooth, and mrtsna, soft. If I think of these qualities, I can see that when Charaka described Ayurveda, the first qualities he used were neurological qualities. So he went straight away to a very deep control system of the human physiology to start his medicine. Now, it is interesting that it has been the last 10 years in the USA, 1990 till 2000, that has been called the 10 years of brain research. So how interesting. In medicine, we needed 50 years before we decided that the main control system is the brain, and we started researching. In Ayurveda, a few thousand years ago, they started from the brain and from neurological qualities.
ശിരസ് അണ്ണാക്ക് അണ്ണാക്ക് ഇതിൻ്റെ അടിയിലാണ് ആന്ന് വെച്ചാൽ വായ ആന്ന് കാണിക്കും, ഇതിൻ്റെ ഉള്ളിലുള്ള അണ്ണാക്ക്. ഇതിൻ്റെ രണ്ടിൻ്റെയും മധ്യത്തിലായിട്ടാണ് മനസ്സ്. അത് ഒരു 7 ദിവസം ഉണ്ടാവും കേട്ടാ. പക്ഷെ ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത് അലോപ്പതിയിൽ എപ്പോഴും മയങ്ങാനുള്ള മരുന്നുകൾ കൊടുത്തിട്ടാണ് അവർ രോഗം മാറ്റാറുള്ളത്. ഞങ്ങൾ മനസ്സിനെ ഉണർത്തിയിട്ടാണ് രോഗം മാറ്റാറുള്ളത്. ഇതാണ് ഞങ്ങൾ തമ്മിലുള്ള വ്യത്യാസം. ഇത് വാദോന്മാദത്തിൻ്റെ ലക്ഷണമാണ്. ഇത് മനസ്സിനെ ആവശ്യമില്ലാതെ അടക്കി ഒതുക്കി നിന്നിട്ടുണ്ടായി തീർന്നൊരു കുഴപ്പമാണ്. വാദോന്മാദത്തിനെ ആധുനിക ശാസ്ത്രത്തിൻ്റെ വീക്ഷണത്തിൽ കൂടെ വരുന്ന ഷീസോഫ്രീനിയ എന്ന രോഗത്തിനോട് സാമാന്യമായിട്ടുള്ള വലിയ യോജിപ്പുകളും ശരീരത്തിൽ ഉള്ള ത്രിദോഷങ്ങളെ കഴുകിക്കളയുക എന്നുള്ളൊരു സിദ്ധാന്തമാണ് മാനസിക രോഗത്തിനുള്ള ആയുർവേദ ചികിത്സ. ഒരു കുപ്പിയിൽ അഴുക്ക് വരേണ്ടതുണ്ടെന്ന് വെച്ചാൽ അതിൽ വല്ല സ്പിരിറ്റോ മറ്റോ ഒഴിച്ച് വെച്ച് കഴിഞ്ഞിട്ട് ഒരു 1-2 ദിവസം കഴിഞ്ഞിട്ട് അത് കഴുകിക്കളഞ്ഞാൽ ആ അഴുക്ക് പോകുന്നത് മാതിരി அந்த 13-14 வயசுல தொடர்ந்து மருத்துவம் செய்துட்டு படிச்சுக்கிட்டே இருந்தது. மேலும் ப்ராக்டிஸ் செய்துட்டே மருத்துவம் படிச்சுட்டே இருந்தது. இன்றைக்கும் பல நூல்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே வரேன். இப்போ வயசு 67. கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷம் இந்த மருத்துவம் முழுசாக செய்திருக்கேன். ஒரு எல்லாமட்டே ஒரு 10-20 குருக்கள்கிட்ட படிச்சிருக்கேன். அதில் வேறு எல்லாரும் காலம் ஆயாச்சு, ஒரு ஆள் மட்டும் இருக்கு. அவர் வர்மத்துக்கு மட்டும் என்னோட குருநாதன். வர்மக்கலை இப்போ இருக்க ஆள் வர்மக்கலைக்கு மட்டும் குருநாதன். கண்ணு வைத்தியத்துக்கு தனி, விஷ வைத்தியத்துக்கு தனி, வர்ம வைத்தியம் இப்போ இருக்காங்க. பின்ன கட்டு கலங்குகள் ரொம்ப முக்கியமான மருந்துக்கு வேற ஒரு ஆள்கிட்ட. இப்போதான் ஒன்று சாம்பிள் காட்டுறேன். இது வீரக்கட்டு. இது போல கபம், சளி, ஆஸ்பா இந்த மாதிரி வியாதிக்கு ரொம்ப நல்ல மருந்து. இது பஞ்சபாஷான கட்டு. உடம்பில் உள்ள சர்ம வியாதிகளுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட சர்ம வியாதிகள், உள்ள புண்ணு, கரப்பான், சோரியாசு இதுகளுக்கெல்லாம் நல்ல மருந்து. இது நவபாஷான கட்டு. கேன்சர் முதலான வியாதி, அநேக வியாதிகளுக்கு கேட்கும். இது சப்தபாஷான கட்டு. இது தமிழ் பேரு ஆர்சனிக்கம், தாளகம்னு பேரு. ஆஸ்துமா, சைனஸு, பீனிசம் இந்த மாதிரி வியாதிகள்லாம் இது குணம் பண்ணும். இது ரசக்கட்டுன்னு பேரு. மெர்க்குரி. ஆமாம், மெர்க்குரி கொடிய விஷமானது. ஆனால் இப்போ அதில் விஷம் இல்லை, மருந்தாயாச்சு. மெர்க்குரியாவும் இருக்கும். இதுக்கு தான் சிலோன் யூனிவர்சிட்டி PhD கொடுத்தது இந்தியன் மெடிசனில், இது செய்து காட்டினதுக்கு. ஏன்னா உலகத்தில் வேற யாரும் இதை செய்யலை. டீ வந்தோடனே இதை சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு தெரிகிறதுக்கு வேண்டி. சும்மா வாய் கொண்டு சொன்னால் மட்டும் போதாதுல்ல, சாப்பிட்டு காட்டணும்ல. ஆமாம்.
அவ்வளோதான். ஒரு மில்லிகிராம் சாப்பிட்டாலும் கூட ஆள் செத்து போகும். இப்போ நான் சாப்பிட்றது பெருசு இல்லை, என்னோட டிரைவரை கொடுத்து காட்டுறேன். வா, வாயில் போட்டு தண்ணி குடிச்சுக்கோ. நான் சாப்பிட்ட கூட சொல்ல, இவர் வயிற்றுக்குள்ள என்ன வச்சிருக்கா சொல்லுவான். அதான் என்ன டிரைவரை கொடுக்குறேன். வாயிலிட்டா ஒன்றும் செய்யாது. கூடாம இப்போ நம்ம வந்து அன்னைக்கு போன வருஷம் நம்ம உங்க ரொம்ப புராதனமான கிரந்தங்கள்ல இருக்காங்களே, நம்ம கப்பாட்டு மூலமா அது பப்ளிஷ் பண்றதுக்கு பாலவாகனம் சொல்லி அது மாதிரி அந்த ஒன்று ரெண்டு கிரந்தங்கள் இருந்தா நிறைய இருக்குது. எத்தனை வருஷம் இது? ஒரு 500 வருஷமெல்லாம் இருக்கும். 500-600 வருஷம் கெடாம இருக்கும் ஓலை. அன்னைக்கு ஓலையை செய்யறது கூட ஒரு சயின்ஸ். எப்படின்னா இந்த பக்கம் பார்த்தாலும் குத்துப்படாது. அப்போ அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு சயின்ஸில் சொல்றாங்களே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதணும். இது 200 வருஷம் கேட்டது இல்லை. அது எழுத்தாணி வச்சு இப்படி பிடிச்சு எழுதணும். கை வலிக்க எழுதியிருக்காங்க. இந்த ஒரு ஓலையில எத்தனை வரி இருக்கு? குறைஞ்ச ஒரு 20-22 வரி இருக்கும். அது 2 பக்கம் இருக்கு. எங்கே குத்துப்பட்டு ஓட்ட விடல. இந்த கிரந்தத்தோட பேரு இது அகத்தியர் கட்டு வகைகள். இந்த பாஷான கட்டுக்கு வேண்டி சொல்லியிருக்காங்க. முக்கியம் பாஷான கட்டுகள். இடையில கொஞ்சம் செய்தி சொல்லுவாங்க, கொஞ்சம் மூலிகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ படிக்கிறது பூரா நான் கட்டுவகள் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு வரைச்சில் சொல்லுவேன். இந்த கட்டுவையை அன்னைக்கு அது முடிச்சிட்டு இந்த தியானத்தை பற்றி கேட்டால் தியானத்தை பற்றி நான் சொல்ல நீ எழுதிக்குவேன். அப்போ 10 பேஜ் 11 தியானம் வரும். அடுத்து இன்னொரு தடவை தைலத்தை கேட்பேன். நான் தைலத்தை பற்றி சொல்லுவேன். அதுல வரும். அப்படி ஒரு 7 கெட்டி முடியல 4-5 சாசனம் அதுல வரும். அப்ப தொடர்பு இல்லாம இருக்கும். ஆனா தொடர்பு தெரியாட்டா செய்ய முடியாது. அவங்க சிஷியனுக்கு அவங்க கொடுத்தா அவங்க தெரியணும். ஒருத்தன் களவண்டுட்டு போய் எடுக்க முடியாதுக்கு வேண்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சூத்திரம், திறவுகோல், சுருளாணி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது இவ்வளவு பெரிய சாஸ்திரத்துக்கு உதாரணமாக ஒரு 32 செய்யுள் சொல்லியிருக்கும். அந்த 32 செய்யுள் இல்லாட்டா இதை உபயோகிக்க முடியாது. இதோட மெயின் எடுத்து அங்க சொல்லியிருப்பான். 2 அண்ணா உனக்கு வாயில சொல்லியிருப்பான், இதை இந்த மாதிரி செய்துக்கோ. இது 3 இல்லாட்டா மருந்தாவாது. அதனாலதான் சித்த ஆயுர்வேத சாஸ்திரங்கள் சில இடத்துக்கு கெட்டு போற காரணம், அந்த பாரம்பரியம் வந்தவனுக்கு அது தெரியும். இது நமக்கு இது நீ ஒரு 10-50 வருஷத்துக்கு கிடையாது. அதுக்குள்ள நித்தியம் அதுக்கு மேல பண்ணு. நீங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்டு பண்ண பண்ணுங்க. நான் ஃப்ரீயா கொடுக்க நான் ரெடி. The traditional science of health comes through 2 distinct but mutually complementing streams. One which can be seen today's situation as local health traditions which make use of natural resources. Another one is a very well advanced and documented, codified with a lot of principles and foundational aspects. A science like Ayurveda, Siddha, Unani. Even Charaga Samhita is supposed to be written 4,000 years back. The sage Charaga, he says that for learning practical things like identification, proper uses and propagation, etc., you should learn from the people who are living in the forest. We got this method from the tribal people. We can say it's a very ancient method of diagnosis. The white ants, the termites,
they make small hills of mud under the trees. We collect that mud and some medicines, mainly this turmeric and neem. They are added with this and it's made like a paste. And this paste is applied on the full body of the patient, and the patient is made to sit 1 hour in the sun till the mud completely dries. Then he is given a mineral bath. Mineral bath means the water is passed through mineral stones. And after that, we can see some sort of color changes on the skin if there are some problems underneath. Especially these fractures or dislocations, mainly that means problems connected to the musculoskeletal system. And in some cases we get these bluish spots in the kidney stones, also in gallbladder stones. In ulcer, we get some color changes on the part of the stomach. Since it's a method used for diagnosis, we call it a mud scan. Yeah, here there are 3 spots, clear spots. This indicates some problem of the behind the scapula, maybe some tendon injury or some stitching of the ligaments. These 3 spots. இந்த நரம்பை பிடிச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதே மாதிரி தான் மனுஷனுக்கும் ஆகும். அதனால இது பர்மா வந்து நரம்பை பிடிச்சா உடனே செயல் திறன் ஆகும். பாருங்க இப்ப இந்த ஆடு வந்து டப்புன்னு கீழே உட்காரும். சரியா பாத்துருங்க. பாருங்க இப்ப நான் மனித உடம்புல நரம்பை இயக்குறது மாதிரி கோட்ல செய்து காமிக்கிறேன் பாரு. ஹியூமன் பாடியில செய்யற மாதிரி இந்த கோட்டும் செய்ய பாருங்க பாரு. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சோன்னு இந்த ஆடு கீழே கால் வச்சு படுக்கும் பாரு. செயல்படாது. நோ ஆக்ஷன். யூ வாண்ட் இந்த வெயிட் ரைஸ். இப்ப பாரு ஆக்ஷன் பண்றேன் பாருங்க. இப்ப அது எலும்பிடும். இப்ப அடுத்து பாருங்க. பாருங்க அது ஹெவன் பிளிச்சா ஃபார்ம் ஆகும். பாருங்க நான் ஒரு இடத்த அழுத்துறேன். இந்த இடத்த அழுத்துறோன்னே இப்ப அது பேசும். பாரு பாரு பழக்கம் பாரு. பாரு கிளம்பு பாரு. அதா இல்லைப்பா என்ன பண்ணுது உங்களுக்கு?
இங்கே டாக்டர்கிட்ட இந்த கை நெடுக்கலுக்காக தான் வந்திருக்கேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு இது ஒரு 3 years மேலே இருக்கு. இந்த திலர்த காலம் பாய்ச்சிருக்கு, தனஞ்சயன் மர்மமும் பாய்ச்சிருக்கு, இந்த இடத்துல நட்சத்திர காலமும் பாய்ச்சிருக்கு, இந்த சின்ன உறவும் பாய்ச்சிருக்கு. அப்புறம் இந்த ஹேண்ட்லேயும் அந்த பாய்ச்சிருக்கு. அதனால இந்த கை ஆடுது. உங்களுக்கு ஷோரிங்களா நினச்சி நடக்க முடியல. நேரங்க வந்துட்டீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த கையில் இந்த பஞ்ச நரம்பு இருக்குல்ல, அதுதான் இந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லை. இந்த 3 நரம்பு மைதான் போதா பாய்ச்சிருக்கு. அதனால நான் ஷோரிங் மைதான் போதா 3 வர்மம் பாய்ச்சிருக்கு. தனஞ்சயன், சின்னி வர்மம், திலர்த காலம். இந்த 3 வர்மம் பாய்ச்சினால தான் உங்களுக்கு ஸ்பீச் வர முடியல, நல்லா நடக்க முடியல, இந்த கை காலம் உதறல் ஆட்டம்லாம் இருக்குது. லிவர் மெயினாக பாதிச்சிருக்கு. ஏன்னா இந்த பித்தம் எக்ஸஸ் அதிக பாதிச்சனால. பொறுத்து நிலவரம் பொறுத்து வாத பித்த கபம் என்ற 3 நிலைகளை பொறுத்து ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். அந்த ஸ்டிமுலேஷன்ங்கிறது ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ, வைட்டல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் எக்ஸிஸ்ட் இந்த பாடிம்பாங்க. பொதுவாக 108 வர்மம் பாய்ச்சிருக்கும். தசை, தமனி, நரம்பு, எலும்பு சந்திப்புகளில் உயிர்நிலை ஓட்டம் ஒடுங்கி இருப்பது தான் வர்மம். அதில் வாதம் பித்த கபம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது கண்படல் நரம்புல உள் ஆப்டிக் நர்வ்ஸ், அதில் உள் நரம்பில் இருக்கிற டெபாசிட்டுகள், பிளட் சர்க்குலேஷன் தடைப்பட்டிருக்கிறது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அதுக்கு நட்சத்திர காலத்தை டச் பண்ணி பார்ப்போம், திலர்த காலத்தை டச் பண்ணி பார்ப்போம், நட்சத்திர காலத்தை டச் பண்ணி பார்ப்போம், காது துடி வர்மம் பார்ப்போம், செவிக்குத்தி வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது, அதை டச் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் பார்த்தால் கூட இந்த சுமைதாங்கி வர்மத்தில் தான் இந்த தலையினுடைய என்டையர் ப்ராப்ளமும் இருக்கும். மூளை கட்டிகள் இருந்தால் கூட இந்த சுமைதாங்கி வர்மத்தை டச் பண்ணாலே நமக்கு தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணாலே பேஷண்ட்ஸ் ஃபீல் பண்ணதை பார்க்கலாம். இந்த நரம்பு இழுக்கும், இந்த துடி நரம்பு துடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கை கால் உதறலுக்கே காரணம். இந்த சுமைதாங்கி வர்மத்தை வர்மா பரிகார முறையில் குருவின் மூலமாக சிஷ்யர்கள் தொட்டு காட்டுவாங்க. புக்ஸில் எல்லாம் இதுவரைக்கும் வந்ததில்லை. இப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த ஃபுல் ஹேண்ட் நரம்புகள் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் இந்த நரம்புக்கு 5 பஞ்ச நரம்புக்கும் இதுதான் மெயின் ரீசன். இதை அப்படியே வச்சுட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணி நாங்கள் இந்த தொழிலை வர்மா தொழிலை பாரம்பரியமாக 14 தலைமுறையாக செய்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பாரம்பரியமாக ராஜகொட்டாரத்து மருத்துவர்களாக இருந்தவங்க. ஆக்சுவலி வர்மா பாயிண்ட்ஸில் அன்கான்ஷியஸ் பீப்புளை கான்ஷியஸ் ப்ரெஸ் பண்ணி கான்ஷியஸ் பண்ணுறது மாதிரி இந்த கான்ஷியஸாக இருக்கிறவங்களே இந்த வர்மா பாயிண்ட்ஸில் சேம் ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகுமானா அது மரணத்துக்கு டெத் வில் ஹேப்பன். We can do that thing, the same force affect ஆகும்போது he will die. இதனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த வர்மா மருத்துவர்களை சிகிச்சை நல்லபடியாக செய்து முடித்தனால அவங்களுடைய தொழில் இது நல்லா நடைபெறலைங்கிறதுக்காக வேண்டி இவர்களை கை சிரசேஷம் கையில் காலெல்லாம் விட்டுனாங்க. நிறைய ஃபால்ஸ் கேஸ் போட்டாங்க. இருந்தாலும் கேரள ராஜா வார்ம மர்த்தாண்டா மகாராஜா காலத்தில் எங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க உறுதுணையாக இருந்து அவங்க இதை டெவலப் பண்ணாங்க.
இது வந்து வெண்துத்தம் தாம்பரச்சத்துள்ள லோகத்தில் தாம்பரம் வெண்துத்தம் தாம்பரச்சத்துள்ளது. இது அயச்சத்துள்ளது அன்னப்பேரி. இது வெடியுப்பு உப்பு சத்துள்ளது வெடியுப்பு. இது மூணும் சேர்த்து இது இலை தண்டு வேறு எல்லாம் இடித்து சாறு ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்து அரைச்சி இந்த ஒரு இதெல்லாம் சேர்த்து இந்த ஜூஸில் அரைச்சி வெள்ளத்தட்டின இது துருசு சுண்ண செந்தூரம் வாழ்வு அடைப்ப துறக்கும். இதை மூடி இனி மண் சீலை செய்யணும். அது எப்போ ஒன்று சொல்லு. இது 1003 நாள் ஆகும். அதனால குடம் வைக்கிறது இது அது இது இந்த சீரமண் அப்போ பண்ணது 3 நாள் காய்ஞ்சாச்சு. 3 நாள் காய்ந்த பிறகு தான் இது குடத்துக்கு போகுது. இது நெருப்பு அணைஞ்சு ஆறுறதுக்கு 14 மணி நேரம் வேணும். இது 14 மணி நேரம் கழிஞ்சு ஆறி எடுத்த மருந்து. அந்த சீலமண்ணெலாம் இப்படி செதுக்கி எடுத்துடணும். இது அந்த மருந்து. இது கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணால் அது மருந்தாயிடும். மருந்தாகி பவுடர் ஆகும். ஆயு காமயமானேன தர்மார்த்த சுக சாதனம் ஆயுர்வேதோபதேசேஷு விதேய பரமாதரः आयु कामयमानेन धर्मार्थ सुख साधनम् आयुर्वेदोपदेशेषु विधेय परमादरः இது புடமச்ச மருந்து. அன்னைக்கு சீலமண் செய்து 3 நாள் முன்னே 3 நாள் முன்னே சீலமண் செய்து இது புடமச்ச மருந்து. ஓகே. பீஸ் மருந்து. இந்த கட்டு அன்னைக்கு இது விஷமாக இருந்தது. புடம் வயது செய்த பிறகு மருந்தாயாச்சு. இது உரைச்சி தீர்ந்து போகிறதான் காலம். எத்தனை ஆயிரம் வருஷமும் கெட்டு போகாது. 1000 வருஷம் இது கெட்டு போகிறதில்லை. உரைச்சால் மருந்தாகும். அரைக்கிறது அங்கே ஒன்று காட்டி எடுத்துக்கிறது.
ಕತ್ತನಮ್ಮ ಕೇಳೋಣ ಸಾಕ ಅವಳಿಗೆ ಅಂತ. ಅಲ್ಲೇ ಅಲ್ಲ ಬರೋಣ ಬರ್ಬೇಕಲ್ಲ ಯಾಕೆ ಹೇಳಿದೀಯಾ ಹೇಳಿಲ್ಲ. ஹலோ சொல்லுங்க கொஞ்சம் தம்பி சொல்லுங்க நான் பொள்ளாச்சி போயிட்டு இருக்கேன். பொள்ளாச்சி கேம்பு அங்க மருத்துவ கேம்பு எல்லாருக்கும் மெடிசன் கொடுக்குறோம் கை பார்த்து. எப்படி ஒரு 10-25 பேஷண்ட் இருப்பாங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? We have been all dining together. Suddenly I had this stomach pain, the lower abdomen. Then what happened was I had it tested and scanned. They said there is a 3 millimeter growth between my stomach and the vertebrae. They diagnosed it as malignant cancer. Then they tried to remove it, but they couldn't. All the known treatments in allopathic was done. Surgery, chemotherapy and radiation. So after all these things, when I did not get any relief, I just lost trust in the allopathy. In that time, Mr. Swamiji was introduced to me. He told me, even promised me, that he could cure me in 2 years. பாரம்பரியம் வந்தால இவங்களுக்கு கொடுத்தது நவபாஷான சந்தூரம், தாளிசுபத்திரி வடகம், சீந்தல் சர்க்கரை, இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் தொடர்ந்து கொடுத்து ஒரு 3-4 மாதத்தில் வியாதி குணமாயிட்டு. பிறகு அயக்காந்த சந்தூரம், தங்கச்சந்தூரம் இதெல்லாம் கொடுத்து உடம்ப எதிர்ப்பு சத்து உண்டு பண்ணியாச்சு. அதனால திரும்ப அந்த வியாதி வரல. At the end of the 6 months, one day Swamiji told me, why don't you take another scan and see whether there is any improvement. I went to the Sona scan people. He said he couldn't find anything. There was no trace of it there. And it is nearly 14 years since I have not got that helmet again. And I got greatest regard for him. புற்றுநோய் 18 ஜாதி புற்றுநோய். வாதத்தால் 6, பித்தத்தால் 6, கபத்தால் 6. மொத்தம் உலகத்தில் 4448 வியாதி. அது மனுஷனுக்கு சொல்லப்பட்ட 4000, நாற்காலி மிருகத்துக்கு சொல்லப்பட்ட 400, பறவை ஜந்துக்கள் சொல்லப்பட்ட 40, ஊருஞ்சந்துக்கள் சொல்லப்பட்ட 8 வியாதி. அந்த 4000 வியாதிக்குள்ள தான் இந்த புற்றுநோய் வருது. அதுபோல் இப்போ உள்ள எய்ட்ஸ் நோய் இந்த 4000 வியாதி உள்ளதான் வருது, வெளியிலிருந்து வரல. பல ஆயிரங்கள் ஒரு அது 55 வருடம் ஞாபகத்தை வைக்க முடியாதுல்ல. ஒரு மாதத்தில் 10, 25, 50 கேஸ் வரும் இல்லை. அப்படி 55 வருஷம் பண்ணிட்டு இருக்கல, 80 வருஷம் சொல்லலாம். கேன்சர் கேஸ் மட்டும் எல்லாம் பல லட்சம். எல்லா கேஸும் ஆவரேஜாக பார்த்தா ஒரு 10 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். கௌரவ பிரச்சனை நமக்கு கிடையாது. அலோபதி கௌரவத்தை வச்சுட்டே இருந்து செத்து போயிடறான். நமக்கு கௌரவ பிரச்சனை இல்லை. மனுஷன் நல்லாகணும், மக்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கணும். அதுலேயும் நல்லது எடுத்துக்கலாம், இதில் உள்ள நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நிறைய இன்னும் கோடி கோடி மக்களுக்கு குணம் செய்ய முடியும். நான் ரெடி.
कपश्चेति त्रयो दोषाः समासतः विकृता विकृता देहं नान्ति ते वर्तयन्ति च वायुपित्तं कफश्चेति त्रयो दोषाः समासतः विकृता विकृता देहं घ्नान्ति ते वर्तयन्ति च वायुपित्तं कफश्चेति त्रयो दोषाः समासतः विकृता विकृता देहं घ्नान्ति ते वर्तयन्ति च वायुपित्तं कफश्चेति त्रयो दोषाः समासतः विकृता विकृता देहं घ्नान्ति ते वर्तयन्ति च I am doing this system more than 50 years. This is all my own system. American doctor Robert Miller of Boston, he is suffering from osteoarthritis. He came for treatment. She is a nurse there in Germany, suffering for almost all joints. That is called rheumatoid arthritis. Treatment there in Germany, Switzerland, England, everything. No improvement. Then she came here. Within 53 days, 100% improvement. This is knock knee. Before treatment, after treatment. Bow leg. Before treatment, after treatment. நாலாயிரம் வியாதியும் மனுஷனுக்கு வர்றது நவக்கிரக தோஷத்தால நவக்கோள்கள்னால. ஒன்னில் நவக்கிரகம் சொல்லலாம், இல்லாட்ட நவக்கோள் சொல்லலாம். அதனாலதான் வியாதி வருது. அந்த வியாதிக்கு இது சாதாரண யாரும் இப்ப செய்யவும் பழக்கம் இல்லாம போயிட்டது. இது கொஞ்சம் ராஜ வைத்தியம்னு பேர் இதுக்கு. இது வைரப்பற்பம். வைரப்பற்பத்தை ஒரு இத்தனை சாப்பிட்டா ஆள் செத்து போகும், மரணம் அடையும். This is sapphire. இந்த நீலம்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட ரத்னம்னு பேரு. இந்த சனி பகவான் கோபத்தினால வாத ரோகங்கள் வரும். பியூட்டிஃபுல். வாத ரோகம், வாதம்னா ரிமாட்டிக் பெயின் சொல்லுவோம். சனி கிரகம் தான் முடக்கம் செய்யறது, கை கால் முடக்கம், இழைக்கிறது, வலிக்கிறதெல்லாம். அந்த ரோகமெல்லாம் இந்த நீலக்கல்லினால போகும். இது மரகத பச்சைன்னு தமிழ் பேரு. இந்த மரகத பச்சை தான் இதுல இருக்க செந்தூரம். இதை பல புடங்கள் செய்து மூலிகை புடங்கள் செய்து செந்தூரமாக்கப்பட்டது. மரகத பச்சையினால உஷ்ணவியாதி 360 போகும்.
Then also it will give the we call it as in English or Hindi tejas, that is means shining for the skin, and you will look very beautifully. Your skin will look really shining and beautiful. Next, ruby, manikam. Manikam, this is ruby. This, according to astrological method, if you wear this ruby, you will have a leadership quality. This gives you the lot of intelligence and administrative powers. இது வந்து நவரத்ன நீங்க அந்த இது கொடுக்கு. இது நவரத்னம் உள்ள நவரத்னங்களும் நவக்கிரகத்தினால தான் எல்லா வியாதியும் வருது பொது விதி. அது நவக்கிரகத்தினால வந்தாலும் சரி, நவ தாதுக்கள் குறைஞ்சு வந்தாலும் மருத்துவத்தில் தாதுக்கள் சொல்லுவோம். இந்த வைரம் வந்து உடம்பை இருக்கும் தன்மை உள்ளது. மாணிக்கம் ரத்தத்தை விருத்தி பண்ணும். உடம்பை இருக்கு ரத்தத்தை விருத்தி பண்ணா இந்த வயக்கரா மாத்திரை எல்லாம் இதுக்கு 100ல ஒரு பங்கு வேலை செய்யாது. பியூட்டிஃபுல். அதாவது ஒரு வைர பஸ்பம் ஒரு டோஸ் வந்து அது ஈக்குவல் டு 100 வயக்கரா பில்ஸ். ஆமா, பியூட்டிஃபுல். விஷம் அல்ல, கரெக்ட். உள்ள போய் அறுக்கச்சில அது நம்ம இந்த இது வந்து இப்படி ஜிக்ஜாக்கா இருக்கிறதுனால இது அப்படியே நேரா அறுத்துக்கிட்டே கீழே இறங்குறதுனால தான் செத்து போடுறோம். ரைட். இது விஷம் இல்லைன்னு சொல்றது, இப்போ விஷம் இல்லை சொல்லணும்ல, சொல்லி சும்மா விஷம் இல்லை சொன்னா யார் நம்புவாங்க? இந்த இதை என்னோட துணைவியார் என்னோட மனைவிக்கு உள்ள சாப்பிட்டு காட்டுறான். பாயில் போடு. அது பற்பம் ஆனாதான் உள்ள சாப்பிட முடியும். எது மாதிரின்னா முன்காலத்துல நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, எலிக்கும் முயலுக்கும் மிருகங்களுக்கும் நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை, முடிஞ்சுதான் பாக்குறதுக்கு பல டெஸ்ட் இருக்குது. அந்த ரத்தின புஷ்பம் செய்யறதுக்கு நம்ம கிரந்தங்கள், அகஸ்திய கிரந்தங்கள், அகஸ்திய ஏடுகள், அதாவது போகர் ஏடுகள், இதுல வந்து ஆல்ரெடி they have given the formula how to make gem ash. அதுல வந்து they know the technique. It's only like Swamiji, the very few people are there to know this technique. Gum, so he can't get the gum on the tree. He fall down. ચાવી મોઢામાં જોપ ચાવી ઝીણો ચૂરો કરી અને પછી આમાં લગાડી માથે પછી ફાળિયાનો પાટો ચીરીને બાંધી દીધો પાઘડીનો. અને એ કોણે ચોપડવાનું કીધું? એ અમારા દાદા કીધું કે આ ચોપડી દે. ચોપડી દીધું પછી સારું થઈ ગયું. 15-20 દી માં સારું થઈ ગયું. હા, હું ચોપડી બતાવો. Now I'll just tell you, so you know. અમે માંદા ન પડીએ, અમારા મગજને કહી દઈએ કે માંદા નહીં પડવાય, એટલે બસ પછી માંદા કરીએ ના પડીએ. Why Ayurveda becomes so fascinated? Because it says Ayurveda is not only a science of medicine, but Ayurveda is art of living, how to live, and Ayurveda is the art of being. ના હવે છે ને હવે હું એમ કેતો હતો કે ડોસી બોસી હેરાન કરે છે? હે, ડોસી હેરાન નહીં કરે? અને બીજા કેટલા વાર જીવવું છે હજી? ના, I am asking him how many years you want to live. He says his mercy means રામની મરજી. રામની મરજી. Ram says. હવે ભગવાન મને લઈ લે તો સારું એવું કઈ થાય છે મનમાં કે હજી 10-15 વર્ષ બેહવું છે? હે, ના કેમ દુખતો નહીં ભાઈ સાહેબ? પણ બીજા હજી 5-10 વર્ષ ખેંચશે એવું લાગે જ મને. I'm testing another 5-10 years. 10 વર્ષ નહીં જાવે? હે, બસ છે હવે.
Remember that human being has been around for thousands of years, and nature has looked after us. Health for the individual, health for society, health for animals, health for plantation, health for the whole planet is not something different. It will follow when everybody follows one's own natural rhythm. हिताहितं सुखं दुःखं आयुस्तस्य हिताहितम् मानञ्च तच्च यत्रोक्तम् आयुर्वेद स उच्यते हिताहितं सुखं दुःखम् आयुस्तस्य हिताहितम् मानञ्च तच्च यत्रोक्तम् आयुर्वेद स उच्यते ಸಂತೋಷ್ ಆಪ್ಷನ್ ಮಾಡಿ ಎರಡನೇ ನಮೂನೆ ಬಂದಿದೆ. ಫಸ್ಟ್ ಜನ ಆಪ್ಷನ್ ಮಾಡಿಸಿದೆ, ಎರಡನೇ ಒಂಥರ ದುರ್ಮಂಸ. ಕೆಳಗೆ ಹಾಕ್ಬೇಡ್ರಿ, ಅದು ಬಂಗಾರ ಪ್ರಯೋಜನ. ಬನ್ನಿ 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 ತಗ, ಇದು 5 ದಿವಸ ತಗ, 4 ದಿವಸ ತಗ. ಹೆಂಗಸ್ರಿಗೆ ಎದೆ ಮತ್ತು ಕಂಟಾಗಿತ್ತು, ಆಪರೇಷನ್ ಮಾಡಿಸಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಡಾಕ್ಟರ್ ಅದೇ ನಮ್ಗೆ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈಗ ಊರಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಊರಿಗೆ ಸ್ಥಳ 17 ದಿವಸ ತಿನ್ನ ಮೆಚ್ಚಾಗೆ. ಹಾಂ ಬಿಡು, ಹಾಂ ಹೇಳಿ. ಕ್ಯಾನ್ಸರ್ ಮುತ್ತು ತಗೊಂಡು ಯಾವ ಅವರಿಗೆ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಕೇಳ್ತೀರಾ ನೀವು? ಹಾಂ, ಏನು ಏನು ಇದು ವಿಷಯ? ಹೊಟ್ಟೆ ನೋವು. ಇದನ್ನ ಮಜ್ಜಿಗೆಯಲ್ಲಿ ತಗೊಳ್ಳಿ. ಸರಿ ಬಿಚ್ಚಿ, ಸರಿ ಬಿಚ್ಚಿರಿ ಕೈಯ. ಮಜ್ಜಿಗೆಯಲ್ಲಿ ತಗೊಳ್ಳಿ. ಹೌದು. ಕಿಡ್ನಿ ಸ್ಟೋನ್ 4.5 ಮಿಲಿಮೀಟರ್.
ಒಂದು ದಿವಸ 4 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಮತ್ತೊಂದು ದಿವಸ. ಒಂದು ಬೇಷನಿಗೆ ರಿಸರ್ಚ್ ಮಾಡ್ತಾ ಇರಿ, ಕಲ್ಲು ಬಿದ್ದರೆ ಕಾಣಿಸ್ತದೆ. ಮತ್ತೆ ಇದರಲ್ಲಿದೆ, ಓದಿ ಮಾಡಿ. ಕಿಡ್ನಿಯಲ್ಲಿ ಕಲ್ಲು ಔಷಧಿ ಉಪಯೋಗಿಸುವ ವಿಧಾನ. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಚಕ್ಕೆಯನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಲಿಂಬೆ ರಸದಲ್ಲಿ ತೆಗೆದು ಆ ಗಂಧವನ್ನು ಬೆಳಿಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಖಾಲಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ತಿನ್ನಬೇಕು. ಏನು ಕೈ ಹಾಕಿಲ್ಲ? ಹೆಮರೇಜ್ ಆಗಿ ಕೈ ಎಲ್ಲ ಇದು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. ಓಡಾಡ್ತಾನ ನನಗೆ ಗೊತ್ತು ಔಷಧಿ ಇವತ್ತ ಫಸ್ಟ್ ಅಂತ. ಇದು ಜೇನುತುಪ್ಪದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಡು. ಬಾಯಿ ಮೊದಲಿತ್ತ ಫಸ್ಟಿಗೆ. ಇದು ನಿಂಬರಸದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಡು. ಇಷ್ಟು ಇಲ್ಲಿ ನೋಡು. ಒಂದೇ ದಿವಸ ತಗೊಳ್ಳಿ. 6 ಸರಿ ಡಿಸೆಂಟ್ರಿ, 1-2 ಸತಿ ವಾಮಿಟ್ ಆಗ್ತದೆ. ಒಂದೇ ದಿವಸ ಒನ್ ಡೇ ತಗ. ನಿಂಗೆ ಯಾಕಿದ್ರು ಹೋಗು ತಗಡಿ. ಬಿಡು. ಹೇಳು. ನೈವೇದ್ಯ ಸೇರಿ 14 ದಿವಸ ಮಜ್ಜಿಗೆ ತಗ. ಇದು ಜೇನುತುಪ್ಪದಲ್ಲಿ ತಿನ್ನು. ದಟ್ಟು ಹೇಳು. ಹೇಳು. ಮೈತಿಂಡಿ ಕೆಮ್ಮು ಮೈತಿಂಡಿ ಆಗಿವೆ ಮೈದಿವೆ ತುರ್ಕಿ. ಆಮೇಲೆ ಕೆಮ್ಮು. ಬೇಲಿ ಹರಿದ್ಯಾ ಬಾಳ? ಬೇದಿ ಆಗಲ್ಲ. ಬೇಲಿ ಹರಿದ್ಯಾ ಅಂದೆ ಬಾಳ ಅಷ್ಟು ಹಿಂದೆ. 6 ದಿವಸ ಮಜ್ಜಿಗೆ ಹೋಗ್. 2,20,000 ಇದ್ದಿತ್ತು. ಅದಿರ್ಬೇಕಾದ್ದು 5,000ದಿಂದ 11,400 ಮಿನಿಮಮ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್. ಅಂಥದ್ದು 2,20,000 ಇದ್ದಿತ್ತು. ಈಗ 11 ದಿವಸದ ಔಷಧಿ ಕೊಡುವಾಗ 1,19,000 ಇದೆ. ಅಂದ್ರೆ 1,01,000 ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. 19,000 ನಾರ್ಮಲ್ ರೇಂಜಿಗೆ ಬರ್ಬೇಕಲ್ಲ ಅವಾಗ. ಯಾರಿಗೆ? ನಮ್ಮ ಮಗಳಿಗೆ. ಇರ್ಲಿ ಹೋಗಿ. ಅದು ಹಿರಿಯವ್ರ ಕಾಲದಿಂದ ನಡ್ಕೊಂಡು ಬಂದಂತೆ ನಾವು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಿರಿಯವರು ಕೂಡ ಈ ಬಗ್ಗೆ ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ನಾವು ಹಾಗೇನೆ ಅದವ್ರ ತರವಾಗಿ ನಾವು ಹೋಗ್ಲೇಬೇಕಲ್ಲ. ನಮ್ಮ ಜೀವನೋಪಾಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಹಿರಿಯವರು ಮಾಡಿರುವ ಆಸ್ತಿ ಇದೆ, ಜಮೀನಿದೆ. ಅದಕ್ಕೆ ಆಸೆನೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೊಡ್ಡ ಇದು ಅಂದರೆ ಮಾರಕ. ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಡಾಕ್ಟ್ರು? ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ. ಯಾರಿಗಿದು? 18 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಬಾ. 18 ದಿವಸ ಬಿಟ್ಟು. ನನ್ನ ಮಗ ಭರತ್ ಅಂತ ತುಂಬ ವೀಕ್ ಇದ್ದ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ, ಮಣಿಪಾಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿ ತೋರಿಸಿದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಇವನ್ನೆಲ್ಲ ಫುಲ್ ಚೆಕಪ್ ಮಾಡಿ ಫ್ಯಾಂಕೇಸ್ ಅನಿಮಿಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಮೇಲೆ ಇದಕ್ಕೆ ಬೇರೆ ಏನು ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಇಲ್ಲ, ಬೋನ್ ಮ್ಯಾರೋ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲೇಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈ ಸಣ್ಣ ಮಗುಗೆ ಬೋನ್ ಮ್ಯಾರೋ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲೇಟ್ ಮಾಡೋದು ಅಂದರೆ ತುಂಬ ಕಷ್ಟ. ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಭಯ ಆಯಿತು ನನಗೆ. ಆಮೇಲೆ ಇವ್ರ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ತೋರಿಸೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇವ್ರ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದ್ವಿ. ಇವ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದ ಮೆಡಿಷನ್ಸ್, ಈ ಥರ ಮೆಡಿಷನ್ಸ್ ಕೊಟ್ಟರು. ಇದನ್ನು ಹಾಲಲ್ಲಿ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟು ಹಾಕೋದು. ಡೈಲಿ 3 ಟೈಮ್ಸ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ವಿ. ಆದ್ರೂ ಜ್ವರ ಇನ್ನೂ 1 ಮಂತ್ ಆದರೂ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಕಂಟ್ರೋಲ್ಗೆ ಬರ್ತಾ ಇತ್ತು. ಆಮೇಲೆ ಒಂದು 3 ಮಂತ್ಸ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಂಪ್ಲೀಟಾಗಿ ಅವನಿಗೆ ಗುಣ ಆಯಿತು. ಆಮೇಲೆ ಇಂಪ್ರೂವ್ ಆದ ತಕ್ಷಣ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡೋದು, ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಕೂಲ್ಗೂ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. Science always believes on proofs. So here is a small proof of Narayan Murthy's achievement. We just took a small piece of bark. So this bark was taken to the laboratory, and in the Indian Institute of Science, the bark was pulverized and put on the leukemic cell lines. The cell line was K562. Within 24 hours, we could see the apoptosis or the cell line death. So it was quite powerful, and it showed the inhibitory
capacity of this clumping, and this bark has been widely used by Narayana Murthy on various leukemic and also cancerous cases. ನಾಶ ಆಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಗೊತ್ತಾಗಿಯೇ ನಾವು ಈಗ ಇದನ್ನ ಬೆಳೆಸ್ಲಿಕ್ಕೆ ಹಿಡಿದಿದ್ದೇವೆ. ಅವ್ರು ಹಾಳು ಮಾಡೋರು ಒಳ್ಳೇದು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅವರು ಹಾಳು ಮಾಡೋದೇ ಅವ್ರ ತಂದೆ. ಅದು ನಾವು ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಅವ್ರು ಹಾಳು ಮಾಡೋದು ಗುಣ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕಿಂತ ನಾವು ಬೇಕಾದ್ದು ಬೆಳೆಸ್ಕೊಂಡ್ಬಿಡೋದು. ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡ್ತೀರಾ? ಹಾ, ಅಷ್ಟೇ. ಇದಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿ ಕುಣಿಬೇಕಲ್ಲ, ತಾಳಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿ. आप अगर इतिहास का क्रम देखेंगे तो उसमें समय समय पर नई नई चीज़ों का समावेश आयुर्वेद में हुआ है। नई चीज़ तो हम लोगों ने हमेशा लिया है, ग्रहण किया है, और पुस्तकों में इसका निर्देश भी है। मुख्य पुस्तकें तो तीन ही, बृहत त्रयी में तीन मुख्य पुस्तकें हैं, चरक, सुश्रुत और वाग्भट। अष्टांग हृदय भी उसको कहते हैं। तो सुश्रुत जो है वो मेनली बेस्ड है सर्जरी पर ही, और ये एक बहुत बड़ा क्लेम है कि इतनी ओल्ड सर्जरी की हिस्ट्री और कहीं भी नहीं है। और काफ़ी एडवांस्ड सर्जरी भी उसमें डिस्क्राइब की गई हैं। जैसे आजकल की बड़ी एडवांस सर्जरी है प्लास्टिक सर्जरी, तो हेयर लिप का ऑपरेशन उसमें बताया गया है। या तो ये तस्याम पूरा यहाँ ले आ दो, या ये इधर लगाओ, तो वो भी एक प्लास्टिक सर्जरी का ही प्रकार है। और भी तरह तरह के ऑपरेशन हैं उसमें, काफ़ी एडवांस चीज़ें थी। कहीं कहीं तो सुश्रुत में कटे हुए अंगों को जोड़ देने का जो आजकल माइक्रो सर्जरी है, उस तरह का भी वर्णन उसमें है। तो अक्सर बहुत से विदेशी लोगों से संपर्क होता रहता है, उनकी आयुर्वेद की जिज्ञासा मालूम होती है। उसके पीछे रीज़न सिर्फ यही है कि विदेशों में आयुर्वेद का इस समय काफ़ी आकर्षण बढ़ा हुआ है, तो उन लोगों को भी आयुर्वेद के विषय में कुछ जानकारी हो, कुछ समझ सकें, इसी प्रयास में उसको तैयार किया जा रहा है। और हमारा तो एक और भी दूसरा विचार है कि आयुर्वेद में जितनी चीज़ों का वर्णन है, हमें अभी नई चीज़ों को खोजने से पहले उन्हीं चीज़ों का प्रयोग पूरी तरह से करने का अवसर मिलना चाहिए। आयुर्वेद के अवतरण का एक प्रकरण लिखा हुआ है। उस प्रकरण में ये बात है कि एक बार ऋषि मुनि लोगों ने एक सेमिनार किया, एक संगोष्ठी हुई, जिसमें ये विचार किया गया कि जब से हम लोगों ने ग्राम्य जीवन व्यतीत करना शुरू किया है, तब से व्याधियों ने हमको घेर लिया है। जंगल जीवन छोड़ के ग्राम्य जीवन व्यतीत किया है,
तो केवल जंगल जीवन से ग्राम्य जीवन व्यतीत करने में व्याधियों ने घेर लिया। अब आज के समय में हम तो मेगा सिटीज में रह रहे हैं। One of the most common questions that people do ask me about Ayurveda, which is a discipline that I've been involved in now for over 20 years, is how do you take something that was really created about 3,500 years ago, if not longer, and translate it into a modern society, which is so different from the original motherland of Ayurveda? A society where people are interested in instant gratification and shortcuts. The answer to the question, a very, very important answer, I feel, is that what we're missing in modern society is being in harmony with the rhythms of nature. What you have to do, again, is to communicate the importance and the urgency of incorporating the mind to promote healing. For instance, the Wall Street executive who's rushing around on a daily basis with a cell phone pasted to his ear and gobbling down some type of fast food that he got from a truck outside, ending up with an ulcer. It's not very difficult to make the point to such an individual that what is creating the ulcer has to do more with his mental outlook on life. Physicians like myself can find a way to touch what is truly important to a person and get within the mind of the person. We never give medicines without an accompanying mind-body formula. But what is not getting enough attention in Ayurveda is the use of the mental therapies, the ways in which we really try to cultivate a settled mind in each person. The principles of Ayurveda are in the highest sense universal. We have many different types of slokas that express this in very concise form. I have found in my over 20 years of practice of Ayurveda that the diseases that I encounter are for the most part diseases of excess. I mean, look at the diseases which we have. We have coronary artery diseases, which are from the accumulation of cholesterol in our arteries and vessels. We have obesity, which is maybe the common denominator of many diseases. Again, it's a disease of accumulation, of excess. Arthritis, which is the accumulation of unhealthy materials in the joints. It's all about overconsumption, and not only of foods, but of impressions, of sensations. There's too much stimulation. There's too much being offered. And in a sense, we are a world, a society of overnourishment. If you have a bicycle, you want a car. If you have a car, you want a jet. And if you have a jet, you want to be younger. So there is no end to stress factors. In Ayurveda, from the beginning, they have said that
the first factors that can create a disease are related with the human intelligence. They call it in Ayurveda prajna, and they call it prajna prata. The mistake of the human intelligence is going to be the deeper factor for the creation of the disease. How did they know 2000 years ago that we are going to come at a point at the year 2000 that stress is going to be such a factor in our life? 43% of human population suffers from stress. And stress is linked with the 6 leading causes of death in humanity. It is evidenced that the doctors are the second group in the West with a high suicide and alcoholism rate. So here we are, the physicians who are supposed to treat the patients for stress are more stressed themselves. Clearly, orthodox medicine does not hold the keys for treatment of this disease. Exhale, step back, lift your hips. Good. Lift your head. Inhale, upward gaze. Again, inhale, take the hands up. This is a prayer. Exhale, hands through the heart and to the floor. Lift your torso vertical. Yeah, stretch out your back leg and your body will fall into the correct alignment. Just reach out, be generous. सांस रोकिए स्ट्रेट डाउन अभी धमाके वाली हंसी करना है तो घर साहब धमाकेदार है धमाके वाली एक्शन रिप्ले आज का एटमॉस्फेयर ही ऐसा हो रहा है कि धमाका करने को मन करता है तो रुकना क्यों चालू हो जाए 1 2 3 The stress that I had in the flying a Jumbo 747 as a commander, the stress is tremendous. After coming here, I realized the way we do our exercises and the way we laugh, it helps in eliminating that stress. The exercises themselves are yoga exercises for which everybody is aware how useful they are. जब हम हंसते हैं तो हंसते समय सोच ही नहीं पाते हैं। बॉम्बे का जो जीवन है स्ट्रेस से भरा हुआ है, टेंशन से भरा हुआ है, किसी को इधर हंसने का समय नहीं है। तो ये मैंने यहाँ लाफ्टर क्लब में आके ही मुझे ये सब जो स्ट्रेंथ मिली है काम करने की और जो पीसफुल तरीके से मैं काम करती हूँ
वो यहाँ से मिला है, क्योंकि मेरी पूरी स्ट्रेस निकल जाती है। அதுக்கு நம்ம இதில் சொல்லுவா, விட்ட களமடந்தே ஓதுகிறாள் மெத்த சரஸ்வதி படிக்கிறாளாம். புராண அஸ்வசித்தர் பெரியவர் இல்லை, முன்னின்ற வைத்தியரும் பெரியவர் இல்லை, வைத்தியம் செய்யறவும் பெருசவன் இல்லை, மூச்சடக்கி எழும்பியோர் பெரியவர் இல்லை, சின்னமென்று குடியிருப்போர் பெரியவர் இல்லை, திறமாக தவனமுட்டோர் பெரியவர், தர்மம் செய்தவனும் பெரியவன் இல்லை. தர்மம் இருந்தால் செய்யறான், இல்லாட்ட செய்ய முடியாது. திறமாக தவனமுட்டோர் பெரியவர் இல்லை, தன்னிலையை தான் அறிந்தவன் பெரியவன் ஐயா, ஞானி மட்டும்தான் பெரியவன். ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கு எளிதே, கற்றது இறையளவு கல்லாத உலகளவு, விட்ட களமடைந்தே ஓதுகிறாள் மெத்த. கேட்டு போக கூடாது. பெருமாள் கொஞ்சம் முக்கியமான மூலிகை எல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். அதெல்லாம் இதுல ஆர்டர் இருக்குது, எழுதியிருக்கோம். இது பூரா வேணும். இந்த மூலிகையிலே ஒரு 4-5 கிலோ வேணும். அது போக இது ஒரு வாரத்துல கிடைக்கணும். எங்க கிடைக்கணும் உங்களுக்கு தெரியல, பார்த்தேன் இருக்கிற இடம் தெரியல உங்களுக்கு. சரி Let's go, Mom. Let's go. Make it exercise. 1, 2, 3, 1, 2, 3, 4. Now they're walking very fast.